பெதஸ்தா மிஷன் ட்ரஸ்ட் வழங்கும் இயேசு இன்றும் அற்புதம் செய்கிறார் என்கின்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவ செய்தி அளித்து உங்கள் அற்புதத்துக்காக ஜெபிப்பவர் ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ் அவர்கள். தேவ செய்தியை கேட்டு பயன்பெறுங்கள், அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த நம்பிக்கை தொலைக்காட்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் தவறாமல் தேவனுடைய வார்த்தையை பார்த்து கேட்கிற உங்களை ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த ஊழியத்திற்காக ஜெபிக்கிறீர்கள், அது மாத்திரமல்ல தவறாமல் நீங்கள் பார்க்கிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல ஒரு சிலர் இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தாங்குகிறீர்கள், அதற்காகவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். காரணம் என்ன? கடந்த வாரத்தில் நீங்கள் பார்த்த செய்தி இஸ்ரவேல் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொல்லிய நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார். நல்வார்த்தையை நிறைவேறுவதற்காக தேவன் என்ன செய்தார் என்கிறதை நாம் கடந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டிருந்தோம். இந்த நாளிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், நாம் வாசிக்க கேட்கலாம். 1 யோவான் 4 அதிகாரம் 4வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. இந்த அருமையான வேளையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்காக ஆவலோடு அமர்ந்திருக்கிற அருமையான உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த செய்தியை ஆண்டவரே தொலைக்காட்சியின் மூலமாகவும் இன்னும் யூடியூப் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக இதை தவறாமல் பார்க்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே ஆண்டவரை கேட்க போகிற செய்தி உம்முடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறங்க தாமே. ஸ்தோத்திரம். ஆவியானவர் தாமே எங்களோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளோடு ஆண்டவரை இடைபடும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. ஸ்தோத்திரம். நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரங்க தாவே. ஆமென். கேட்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் சுகம் பெற வேண்டும். அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவர்களுக்குள்ள ஒரு பலன் வர வேண்டும். அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவன் கர்த்தாவின் சத்தியம் ஆண்டு அவர்களுக்குள்ளே கிரியை செய்யும் போதே அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறங்க தாவே. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட வார்த்தை மிகவும் அருமையான வார்த்தை. பிள்ளைகளே, இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லும்போது சொல்றார், பிள்ளைகளே. யார் பிள்ளைகளே என்று சொல்ல முடியும்? யார்? அங்க சொல்றாரு, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் பிள்ளைகள். நாம் யார்? நாம் பிள்ளைகள். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து என்பதை நாம் அங்கே நாம் பார்க்கிறோம். ஏன் தேவனால் உண்டாயிருந்து? இன்றைக்கு உலகத்திலே அநேகர் இருக்கிறார்கள், ஆனால் பிள்ளைகளே என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை யாருக்கு கிடைக்கிறது? யாருடைய பிள்ளைகள்? அவர் சொல்றாரு, நீங்கள் யார் என்று சொன்னால் பிள்ளைகளே. அவர் சொல்றார், தேவனால் உண்டாயிருந்து தேவனால் உண்டாயிருக்கிற பிள்ளைகள். அப்போ தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை ஜெயித்தீர்கள்? தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள் யாரை ஜெயிக்க வேண்டும்? ஜெயிக்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்களை ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் யோவான் 16 அதிகாரம் 33 வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்.
அங்கே நாம் பார்த்தோம், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவர்களை? எதை ஜெயித்தோம்? சில நேரத்தில் சில பிரச்சனைகள் நமக்கு வரும்போது இதை ஜெயிக்க முடியுமா முடியாதா என்று எத்தனை பேர் சில பிரச்சனைகளை பார்த்த உடனே அப்படியே சோர்ந்து போறாங்க. இதை எப்படி ஜெயிக்க முடியும்? இதை எப்படி நான் ஜெயிக்கிறது? இந்த பிரச்சனை எப்படி ஜெயிக்கிறது? இந்த கஷ்டத்தை எப்படி ஜெயிக்கிறது? இந்த பாவத்தை எப்படி ஜெயிக்கிறது? எப்படி 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 என்று சொல்லி நிறைய பேர் இந்த கேள்வியோட உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்க. அருமையானவர்களே, நீங்க அதை பார்க்கணும். அது பெரிய காரியம் அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் சொல்ற இயேசு சொல்லுகிற காரியம் என்ன? இயேசு சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. காரணம் என்னன்னா, நீங்கள் உலகத்திற்குரியவர்கள் அல்ல. ஆகையால் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு. ஏன் எங்க வாழ்க்கை உபத்திரம்? இந்த வேளையில ஒருவேளை அந்த தொலைக்காட்சி முன்பு அமர்ந்திருக்கிற நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள ஏதோ ஒரு உபத்திரவத்தில் நீங்க இருக்கலாம். அந்த உபத்திரவத்திலிருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருவதற்காக தான் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாக தேவன் உங்களோடு பேசுகிறார். ஒரு நீங்க நினைக்கலாம், இந்த உபத்திரவம் அது பெருசா நினைத்துக் கொண்டிருக்காங்க, பெரிய உபத்திரம். ஐயோ, இந்த உபத்திரம் பெருசா இருக்கிறது, என்ன செய்வது, எப்படி செய்கிறது? இல்ல, நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க யார்? நான் தேவனுடைய பிள்ளை. பிள்ளைகளே, நீங்கள் யார்? நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகள் யார்? தோற்று போகிறவர்கள் அல்ல, ஜெயிக்கிறவர்கள். ஆமா தானே? நீங்க ஜெயிக்கிறவங்க. ஏன் எனக்கு இந்த பிரச்சனை ஜெயிக்க முடியல? நான் இந்த பிரச்சனைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை வருஷம் போராடுறேன் தெரியுமா? எத்தனை வருஷம் போராடி இன்னும் நான் ஜெயிக்கலையே. ஏன் ஜெயிக்கல? ஏன் எனக்கு அந்த ஜெயம் கிடைக்கல நினைக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில ஒரு ஜெயத்தை கொடுக்கிறதுக்காக தான் இன்றைக்கு இந்த வார்த்தை தேவன் உங்களுக்கு சொல்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள். ஆகையால் அவர்களை ஜெயித்தீர்கள். யார? நம்ம ஜெயிக்கிறவர்கள். இயேசு சொல்றார். யார் அவர்? அவர் சொல்ற திடன் கொள்ளுங்கள். திடன்கொள். அவர் சொல்ற வார்த்தை பாருங்க. உலகத்தில் ஏற்கனவே சொல்லிட்டார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. ஆனால் என்ன செய்ய தெரியுமா? ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கிறாரு. நாம் திடனா இருக்க வேண்டும், திடனற்று போகக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையில சில பிரச்சனை வந்தவங்க அப்படியே திடனற்று போய்கிறார்கள், சோர்ந்து போறாங்க. இது அவ்வளவுதாங்க, இது முடியாதுங்க, இது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போறாங்க. சில வாழ்க்கையில சில கடன் பிரச்சனைகள், சில கஷ்டங்கள், இந்த பிரச்சனை இது என்னால முடியாதுங்க, இது ஜெயிக்க முடியாது, இது எங்க நான் ஜெயிக்க போறேன் இது அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனைய பெருசா நினைச்சிட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா? அந்த பிரச்சனை பெருசா நினைக்கிறதுனாலதான் நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? பிரச்சனை பெருசாகவும் நீங்க சாதாரணமா மாறிடுங்க. நீங்க நினைக்கணும், இது ஒரு பெரிய பிரச்சனை இல்ல, இந்த பிரச்சனையை விட என் தேவன் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லி நீங்க சொல்லும் போது இது பிரச்சனை பெரிய பிரச்சனையே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் சொல்ல, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, தேவனால் தானே உண்டாயிருக்கிறீங்க. நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். தேவனால் உண்டா எப்படி? நீங்க நினைக்கலாம், ஒருவேளை தேவனால் உண்டாயிருந்தா எப்படி? நாங்க கிறிஸ்தவர்கள் இல்லையே, கிறிஸ்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லையே நினைக்கலாம். இல்ல, உண்டானவர்கள் ஒவ்வொரு பேரும் தேவனால் உண்டானவர்கள். தேவனால் உண்டானவர்கள். ஆம் அருமையானவர்களே, நீங்க நினைக்கலாம், இன்றைக்கு தான் இந்த நம்பிக்கை டிவி மூலமா அந்த செய்தியை பார்க்கிறோம், இன்னைக்கு தான் இயேசு என்று அற்புதம் செய்கிற நிகழ்ச்சியை இன்னைக்கு தான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் தேவனால் உண்டானவர்கள். ஏன்னா தேவனால் உண்டானவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். தேவனால் உண்டானவர்கள் உலகத்தை ஜெயிக்கிறார்கள். ஆனால் அந்த ஜெயிக்க முடியாதபடிக்கு வேதனைப்படுறோம் பாருங்க, வேதனைப்படுறோம். ஒரு முறை எங்களுடைய ஆலயத்திற்கு ஒருத்தர் வந்தாங்க. கிட்டத்தட்ட 11 வருஷமாக அவர்கள் ஜெயிக்க முடியாம தோற்று போயிருந்தாங்க. எதை? சாத்தானை ஜெயிக்க முடியல. அவங்களுக்கு விரோதமாக செய்வனை வச்சு, செய்வனை நிமித்தமாக அவங்களால வேலை செய்ய முடியாது.
வேலை செய்ய முடியாது. ஆனால் வேற வேலையும் செய்ய முடியாது, வீட்டு வேலையும் செய்ய முடியாது. வீட்டில் என்ன செய்வாங்க, அவங்க திடீர்னு சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எந்த நேரத்தில் எந்த பாத்திரத்தை தூக்கி போடுறாங்கன்னு தெரியாது. அப்படி ஒரு 11 வருஷக்கிட்ட கஷ்டப்பட்டாங்க. 11 வருஷமாக அவங்க அப்பா அந்த சிஸ்டர் அவங்கள கூப்பிட்டுட்டு எங்கெங்கெல்லாமோ போகிறாங்க. போய் அவங்களுக்கு நல்லாகவே இல்லை, ஜெயிக்க முடியலை. ஜெயிக்க முடியாமல் அவங்க அலைந்த அலைச்சல்கள் பல இடங்கள்ல அலைஞ்சாங்க. ஜெயிக்க முடியலை, ஜெயிக்க முடியலை, ஜெயிக்க முடியலை. தேவனால் உண்டானவர்கள் நிச்சயமாக ஜெயிக்கிறார்கள். ஏனென்றால் இயேசு சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள், அவர்களை ஜெயித்தீர்கள். உங்களுக்கு முன்னால் இருக்கிற பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, அதை பெருசா பார்த்துட்டு கூடாது. எதுவா இருந்தாலும், வியாதியா இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு சூழ்நிலைகளா இருந்தாலும் சரி, அதையே பார்த்துக்கிட்டு கூடாது. அந்த பிரச்சனையை மாற்றுகிறவர் என் கூட இருக்கிறார் அப்படின்னு நினைக்கணும். அவர் சொல்றாரு, உபத்திரம் உண்டுதான், ஆனா என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்கிறார்ல. திடனா இருக்கணும். இதெல்லாம் ஜெயிக்கலாங்க, இதை ஜெயிச்சிடலாம். காரணம் என்ன தெரியுமா, ஜெயிக்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். ஜெயிக்கிறவர், ஜெயிக்கிற கூட ஆமா உங்க கூட தான் இருக்கிறார். அதுக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசி கேட்கலாம். வெளிப்படுத்தல் 21:7 வாசி கேட்கலாம். ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஜெயங்கொள்ளுகிறவன், ஜெயிக்கிறவன், அவன் என் குமாரன். ஜெயிக்கிறவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். எதை சுதந்திரிக்க முடியல நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க சுதந்திரிக்க போறீங்க. ஜெயம் கொள்ளுகிறவன், இயேசு சொல்றாரு, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் கூட இருக்கிறார். இந்த காரியத்தை பத்தி இப்படி நினைச்சு சோர்ந்து போயிட்டீங்களே, சோர்ந்து அப்படியே உட்கார்ந்துட்டீங்களே. இதை எங்க, இதெல்லாம் எப்படிங்க ஜெயிக்க முடியும், இதெல்லாம் என்னங்க, ஐயோ இந்த பிரச்சனை எப்படிங்க முடியாது அப்படின்னு முடியாதுன்னு சொல்லிட்டீங்களா? இவங்க இப்படிலாம் பேசிட்டாங்க, இந்த குடும்பத்தில் இப்படிலாம் சொல்லிட்டாங்க, கூட பிறந்தவங்களே இப்படி பேசுறாங்க, இப்படி எல்லாம் நினைச்சு எல்லாத்தையும் நினைச்சு வேதனைப்பட்டு இருக்கீங்களா? இந்த நேரத்தில் இந்த தொலைக்காட்சி முன்பா உட்கார்ந்து பல காரியங்களை சிந்தித்துக் கொண்டு இந்த வார்த்தையை கூட சரியா அவங்களால கேட்க முடியாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? அந்த பிரச்சனை பெருசா நினைக்காதுங்க. ஏனென்றால் ஜெயிக்கிற ஆண்டவர் இந்த வேளையில அவர் உன் கூட இருக்கிறாருங்க. ஜெயிக்கிறவர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். சொல்ல திடன் கொள்ளுங்கள், நீங்கள் திடன் கொள்ள வேண்டும். அதற்காக தான் அவர் சொல்றார், பிள்ளைகளே நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, யாரால? தேவனால் உண்டாயிருக்கிறீங்க. தேவன் உங்களை உண்டாக்கி இருக்கிறார், அவரால் உண்டானவர்கள். அந்த அம்மா 11 வருஷமாக அவங்க எங்க கொண்டு போகணுமோ எல்லாம் போனாங்க, ஜெயிக்க முடியல. சுகமாக திடீர்னு நல்லா இருப்பாங்க, திடீர்னு எப்ப என்ன பண்றாங்கன்னு அப்படி பண்ணுவாங்க. யாரையும் அடிச்சிருவாங்க, ரோட்டில் கூட்டு போன திடீர்னு சிரிப்பாங்க, திடீர்னு ஒரு மாதிரி கோவப்படுவாங்க. வீட்டில் நிம்மதியே இல்லை. ஒருத்தர் பிசாசினால பாதிக்கப்பட்டு எங்கெல்லாமோ போனாங்க. சொன்னா எங்கெங்கெல்லாமோ நாங்கள் அலைஞ்சோயா, ஒன்றும் விடுதலை கிடைக்கல, ஜெயிக்க முடியல. கடைசியாக எங்களை பற்றி கேள்விப்பட்டு ஆலயத்துக்கு வந்தாங்க. அவங்க அப்பா அப்போ சென்னையில் சைதாப்பேட்டையில் இருந்தாங்க, இவங்க காஞ்சிபுரத்தில் இருந்தாங்க. அப்போ அவங்க எல்லா இடமும் பயிற்சி எங்கள் ஆலயத்துக்கு வரும்போது, அப்போ என்னாச்சு, என்ன இவங்களை எப்படி கொண்டு வந்திருக்கீங்களா? என்ன ஐயா, இவங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான்னு தெரியாது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாதுங்க, இயேசு இருக்கிறாருங்க, இயேசு அற்புதம் செய்வாருங்க அப்படி சொல்லிக்கிட்டு அவங்களுக்காக அந்த பாருங்க, இதை பேச பேச அந்த ஆவி அப்படியே முறைச்சு முழிக்குது, அப்படியே ஒரு மாதிரி பார்க்குது. அவங்க பயப்படுறாங்க, கூட்டம் வந்தவங்க பயப்படுறாங்க, ஐயோ இது என்ன பண்ண, ஒன்றும் பண்ணாதுங்க. ஏன்னா ஆண்டவர் இங்க இருக்கிறாரு. இந்த வேளையில இந்த தொலைக்காட்சிக்கு முன்பதாக அமர்ந்திருக்கிற உங்க பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? உங்க பிரச்சனையை மாற்றுகிறவர், பிரச்சனையிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவர். அவர் யாரும் வேற எங்கேயும் இல்ல, உங்க பக்கத்தில் இருக்காருங்க. உங்க பக்கத்தில் இருக்கிற உங்க பிரச்சனை இன்றைக்கு மாற்ற போகிறா. இன்றைக்கு
அவர்களுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஆவி அவர்களை விட்டு வெளியே போச்சு. 11 வருஷமாக இல்லாத ஒரு விடுதலை அன்றைக்கு அவங்க விடுதலை பெற்றாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் எங்கள் ஆலயத்தில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷம் கிட்ட எங்கள் ஆலயத்தில் இருக்கிறாங்க. அன்றைக்கு அவங்களுக்கு அவங்க பேர் வேற பேர். இப்போ அவங்களுக்கு அதிசயமணி அப்படின்னு ஒரு பேரை வச்சு இன்றைக்கு அதிசயமாக இருக்கிறாங்க. அவங்க அப்பா மாதத்திற்கு ஒரு முறை சைதாப்பேட்டையிலேருந்து காஞ்சிபுரத்துக்கு அவங்க பையன் எல்லாரும் காஞ்சிபுரத்துக்கு வந்துடுவாங்க ஆராதனைக்கு மாதம். அப்படியெல்லாம் வந்து இப்போ ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டு மனசில் ஏற்றுக்கொண்டு அவங்க ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கு நம்ம சபையில் ஆலயத்தில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக இருக்கிறாங்க. காரணம் என்ன? தேவனால் உண்டாயிருந்து. யாரால் உண்டாயிருக்கிறோம்? தேவனால். நீங்கள் யார்? தேவனால் உண்டாயிரு. நீங்க நினைக்கிறீங்க தேவனால் உண்டாயிருன்னா அவ கிறிஸ்தவங்க மட்டும்தான் தேவனால் உண்டாயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படிலாம் கிடையாது. நீங்களும் தான். நான் சொல்ற வார்த்தை, இயேசு இந்த உலகத்துல அவர் மதத்தை ஸ்தாபிக்க வரல. எந்த மதத்தையும் அவர் ஸ்தாபிக்க வரல. அவர் வந்த ஒரே நோக்கம் என்ன தெரியுமா? மனிதனுக்கு சமாதானம் கொடுக்கணும், அவ்வளவுதான். மனிதனுக்கு நிம்மதி கொடுக்கணும், மனிதனுக்கு பிரச்சனை மாற்றணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தா. ஆனா நீங்கள் தேவனால் உண்டாயிருந்துன்னு சொன்னா, எப்படி நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன்னா? ஆமா, நீங்க தான். நீங்களும் தேவனால் உண்டானவங்க தான், நானும் தேவனால் உண்டானவங்க தான். இதை கேட்கிற தொலைக்காட்சி மூலமாக இதை கேட்கிற ஒவ்வொருவரும் தேவனால் உண்டானவர்கள். தேவனால் உண்டானவர்கள்னா அப்ப எப்படின்னு கேட்குறீங்களா? நீங்க பைபிள்ல ஆதியாகமம் ஆரம்ப இதை பார்க்கும்போது ஆண்டவர் எப்படி மனுஷனை உண்டாக்கினார். நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன், தேவனால் உண்டானவர்கள் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொன்னா, நீங்க ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். வருகிறா? தேவனால் உண்டாயிருந்து. அந்த பைபிள்ல ஆதியாகமம் என்கிற, அதுதான் ஆதியாகமம், முதல் அத்தியாயமே ஆதியாகமம் தான். அதுல 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அதுல 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த வானம் எப்படி உண்டாக்கப்பட்டது, பூமி எப்படி உண்டாக்கப்பட்டது, அதுல வருஷம் வானம் உண்டாக்கப்பட்டது, பூமி உண்டாக்கப்பட்டது, பூமியில் உள்ளது உண்டாக்கப்பட்டது, அவர் எப்படி மிருகங்களை உண்டாக்கணும் எல்லாம் அதுல எழுதப்பட்டிருக்குது. அதே 1ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல நீங்க வாசிக்க கேட்கலாம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். மனுஷனை தேவன் உண்டாக்குறாருங்க. அவர் சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு சொன்னா, தேவன் தமது சாயலாக, ஏன் சாயலாக நான் உண்டாக்க போற மனிதனே, மற்றெல்லாம் உண்டாக்கிறது என்றா எல்லாம் உண்டானது. வானம் உண்டாக்கிறது, சூரியன் உண்டாக்கிறது, சந்திரன் நட்சத்திரம் உண்டாக்கிறது, எல்லாம் உண்டாகினது. மிருகங்கள் உண்டாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், ஊரும் பிராணிகளை உண்டாக்கினார். இதெல்லாம் நீங்க ஆதியாகமத்தில் நீங்க வாசித்து பார்க்கலாம். எல்லாம் உண்டாக்கினார், நல்லது உண்டாக்கினார். ஆனால் மனுஷனை மட்டும் தம்முடைய சாயல்ல உண்டாக்கினார். அதனாலதான் பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள். எப்படி பாருங்க, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஏன் அப்படின்னா, அவர் மனுஷனை மட்டும் அவருடைய சாயல்ல உருவாக்க நினைக்கிறார். என் சாயல்லே இருக்கணும், ஆண்டுடைய சாயல்லே இருக்க வேண்டும் மனிதன், அதற்காக உண்டாக்குவோமாக அப்படிங்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உண்டாக்கின எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்காக ஆளக்கடவர்கள் யார்? இன்னைக்கு மனிதன் பாருங்க, தேவனால் உண்டாக்கப்பட்டவர்கள், தேவனால் உண்டாக்கப்பட்டவைகளை ஆளுகை செய்ய வேண்டும். ஆளுகிறதுக்காக மனிதனை உண்டாக்கினார். அப்ப அந்த மனிதனை எப்படி உண்டாக்கினார் என்பதுதான் நாம 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம்னு சொன்னா, அவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் பாருங்க. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, பாருங்க அது அப்படியே சொல்லப்பட்டிருக்குது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி.
நீங்கள் யாரால உண்டாயிருக்கிறீங்க? தேவனால் உண்டாயிருக்கிறீங்க. நாம யாரால் உண்டாயிருக்கோம்? தேவனால் உண்டாயிருக்கிறோம். அதற்கு முன்பதாக எந்த ஜாதி மதம் எதுவுமே கிடையாதுங்க. தேவனால் உண்டாயிருக்கிறோம். மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கின தெய்வம். மனுஷனுக்கு என்ன தேவை எல்லாம் அப்படியே உருவாக்கினார். அது மட்டுமல்ல, அவனை என்ன சாயல்ல உருவாக்கினார் தெரியுமா? தேவ சாயலாகவே உருவாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அவ உருவாக்குகிற தெய்வம். மனுஷன் உருவாக்கப்பட்டான். மற்ற உலகத்தில் இருக்கிற பிராணிகள் எல்லாம் உண்டாக்கின தேவன். ஆனால் மனுஷனை மட்டும் அவர் கைனாலே உருவாக்கினார். ஏன்? அதனாலதான் பிள்ளைகளே, யாருடைய பிள்ளைகள்? தேவனுடைய பிள்ளைகள். அந்த கடவுளுடைய பிள்ளைகள் நீங்க. அந்த உங்களை உண்டாக்கின கடவுள் தெய்வம், அவருடைய பிள்ளைகள் நீங்கள். தெய்வ பிள்ளைகள் நீங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, இந்த வசனத்தை நல்லா நீங்க பிடிச்சுக்கணும். தேவனால் உண்டாயிருக்கிறவர்கள். அப்ப தேவனால் உண்டாக்கின அந்த மனுஷனை மண்ணினாலே உருவாக்கினார். அதற்கு பிறகு அந்த மனுஷனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவருடைய சுவாசத்தை நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானா. இன்னைக்கு மனிதர்கள் எதெல்லாமோ கண்டுபிடிக்கிறார்கள். எதெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க. எப்படி? இன்றைக்கு கம்ப்யூட்டர் காலத்துல, விஞ்ஞான காலத்துல எதெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க. ஆனா தேவன் உண்டாக்கின அந்த மனிதனுக்குள்ள ஓடுகிற அந்த ரத்தம், அதை மனிதனால் எதுவும் கண்டுபிடிக்க முடியல. அதே போல இன்னைக்கு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயங்களை எல்லாரும் கண்டுபிடிக்க முடியல. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ஆனா மனசுக்குள்ள இருக்கிறது ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியல. அதை கண்டுபிடிக்கிறது யார் தெரியுமா? ஆண்டவர் தான் கண்டுபிடிக்கிறார். இந்த வேலையில உங்கள்கிட்ட சொல்லலாம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லலாம் வாயில. ஆனா உங்க இருதயம் எப்படி இருக்குது? நீங்க எந்த பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கிறத கண்டுபிடிக்கிறது ஆண்டவர் மட்டும்தாங்க. அவர் மட்டும்தான் அவர் அந்த பிரச்சனையை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா அவர் உங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். 139 சங்கீதத்தில் தாவீது சொல்றாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ச்சி பண்ணி உங்களை அறிந்திருக்கிறாருங்க. உங்களை நீங்க யாரு, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, இப்ப எப்படி இருக்கிறீங்க, எல்லாம் வச்சு அறிந்திருக்கிற தெய்வன். அப்ப என் பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டா? கண்டிப்பா முடிவு உண்டு. கண்டிப்பா உங்களுக்காகவே தான் இந்த இயேசு இன்று அற்புதம் செய்கிறார் என்கிற நிகழ்ச்சி உங்களுக்காகவே தான். இதை கேட்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரி, அருமையான அம்மா, அருமையான ஐயா, உங்களுக்காக, அருமையான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, உங்களுக்காகவே இந்த வார்த்தையை அவர் கொடுக்கிறார். நீங்க உங்களை பார்த்து நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். எவைகள் ஜெயிக்க முடியல அப்படி சொன்னீங்களோ அது ஜெயிக்கிறதுக்காக தான் இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். அவர்களை பார்த்து பயந்துடாதுங்க. பிரச்சனையை பார்த்து பயந்துடாதுங்க. சூழ்நிலை பார்த்து பயந்துடாங்க. ஐயோ இது என்ன ஆகும் தெரியல. சில பிரச்சனை வந்துச்சுன்னா போதும் உடனே ரொம்ப டென்ஷன் அடிப்பாங்க. ஐயோ இந்த பிரச்சனை எப்படி ஜெயிக்கிறது, இது அவ்வளவுதான். கலேசில பண்ணிக்கிறது. சாத்தா சொல்லுவாங்க, இந்த பிரச்சனை ஜெயிக்க முடியாது, இதெல்லாம் உன்னால முடியாது, நீ அவ்வளவுதான், இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை கடைசியில தற்கொலை கொண்டு போய் நிறுத்தி போடுறான். அருமையான மிக ஜாக்கிரதை. ஏதோ ஒரு பிரச்சனை நீங்க மாட்டி இருக்கிறீங்க. இதுல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? இதுல இருந்து நான் நிச்சயமாய் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். நிச்சயமா இந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார். நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிரம். ஆமா, நம்புறீங்களா? அவர் சொல்றாரு, இன்றைக்கு அவர் சொல்ற வார்த்தை, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். உலகத்தை ஜெயித்த இயேசு நம்ம கூட இருந்தா இது ஜெயிக்க முடியுமா? முடியாதா? முடியும். சொல்லுங்க, முடியும்.
இதெல்லாம் ஜெயிக்க முடியும் என்னால, இதை நான் ஜெயிச்சிருவேன். ஏன்னா ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். அதனால தான் சொல்ல, ஜெயங்கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள், உங்களால் எதை சுதந்திரிக்க முடியல, எதை பெற்றுக்கொள்ள முடியல நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள போறீங்க. நம்புறீங்களா? நிச்சயமா அது நடக்கும். ஒரு கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான வேளையில இந்த தொலைக்காட்சியின் மூலமாக தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டு வருகிற, பார்க்கிற, கேட்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க தாவே. ஏதோ ஒரு பிரச்சனையில, இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்குமா? என் மகன் நிமித்தமாக நான் நிந்திக்கப்பட்டு வேதனைப்பட்டு வெளியே தலை காட்ட முடியாம இருக்கிறேன்னு சொல்ற நம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, என் கணவர் நிமித்தமாக எனக்கு பிரச்சனை, என் பிள்ளைகள் நிமித்தமா எனக்கு பிரச்சனை, மனைவி நிமித்தமா எனக்கு பிரச்சனை. ஐயோ, அக்கம் பக்கம் இருக்கிறவர்கள் என்னை பார்க்கும் போதே ஒரு விரோதியை பார்க்கிற மாதிரி இருக்கிறாங்க. நான் என்ன செய்வேன்? என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் மகளுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனையா? நான் என்ன செய்வேன் நினைக்கிறீங்களா? என் மகன் ஜெயிச்சிருவான்னு நினைச்சேன், ஆனா தோற்று போனா எனக்கு மிக மன வேதனையா இருக்கு நினைக்கிறீங்களா? அருமையானவர்களே, சோர்ந்து போகாதங்க, சோர்ந்து போகாத. இன்றைக்கு அந்த பிரச்சனைகள், அந்த வேதனைகள், அந்த தோல்விகளை ஜெயமாக மாற்றுகிற இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறார். மகனே, திடன்கொள், திடன்கொள். நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த ஒரு ஆண்டவர் எங்க இருக்கார் தெரியுமா? உங்க அருகாமை இருக்கிறார், உங்கள் அருகாமை இருக்கிறார். ஆண்டவரே, இந்த வேளையில அநேகர் மனவேதனையோடு இருக்கிறாங்கப்பா. என் பிரச்சனை மாற வேண்டும், இந்த பிரச்சனை எனக்கு விடுதலை கிடைக்க வேண்டும். அப்படி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த வேளையில விடுதலை கொடுக்க முடியாக ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய முடியாக ஜெபிக்கிறேன். இயேசு இன்றும் 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 அற்புதம் செய்றீங்க. இயேசு இன்றைக்கு நீர் அற்புதம் செய்கிற தேவன். தொலைக்காட்சி ஊழியத்தின் மூலமாக எத்தனையோ மக்கள் விடுதலை பெறாங்களே, எத்தனையோ பேர் அற்புதம் பெறாங்கப்பா, எத்தனையோ பேர். என்றைக்கும் கணவருக்காக நான் கண்ணீர் விட்டு மிக வேதனையோடு இருக்கிறேன். எனக்கு ஒரு விடுதலை கிடைக்குமா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற அருமையான சகோதரி, உன் கணவரை நிச்சயமாய் சீக்கிரமா ரட்சித்துக் கொண்டு வர போகிறார், மனம் திரும்பி கொண்டு வர போகிறார். என் வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரி பிரச்சனை? ஒரு பிரச்சனைக்கு மேல இன்னொரு பிரச்சனை, இதை ஜெயிச்சு நினைச்ச அடுத்த பிரச்சனை. நான் என்ன செய்வேன்? உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறவராகவே இயேசு உங்கள் அருகாமையில் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயம் செய்வதற்காக நன்றிப்பா. ஆண்டவர், வியாதி நிமித்தமாக வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் வியாதியிலிருந்து இயேசுவின் நாமத்தினால் தேவடும் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறீங்க. உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேங்க தாவே, உடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. யார் யார் என்னென்ன சூழ்நிலை இருக்கிறாரோ அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. மாறி ஒரு விடுதலை கிடைக்க முடியாக ஜெபிக்கிறப்பா. நீர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி செலுத்துறேங்கப்பா. தொடர்ந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், பிரைஸ் சொல்ல நன்றி கர்த்தாவே. உடைய பிரசன்னம் நம்முடைய பிள்ளை வீட்டுக்குள்ள இறங்குறதுக்காக நன்றி. ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற மகன் மேல நம்முடைய பிரசன்னம், இந்த வல்லமை, ஆமென், ஹல்லேலூயா. இந்த பிள்ளைங்க மகனை விடுதலை கொடுக்கிற வல்லமை, ஆண்டவர் மகளை விடுவிக்கிற வல்லமை, ஆண்டவர் தேவ வல்லமை இந்த வேளையில இந்த பிள்ளைகள் மேல இறங்கி இந்த பிள்ளைகளை சுகமாக்குறதுக்காக, விடுவிக்கிறதுக்காக, பிரச்சனையில இருந்து ஜெயிக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரை. அப்படியே செய்வேன் என்று விசுவாசிக்கிறோம். ஒப்பு கொடுத்துட்டு வழி நடத்து பாதுகாத்துக்கொள். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதம் மற்றும் அற்புதங்களை கீழ்கண்ட எங்கள் முகவரிக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்கள் மின் அஞ்சலுக்கு அனுப்பி வையுங்கள். எங்கள் ஜெப குழுவினர் காலை 9 மணி முதல் மாலை 6 மணி வரை உங்களுக்காக ஜெபிப்பார்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ரெவரண்ட் பி. சாம்சன் காமராஜ், பெதஸ்தா மிஷன் சபை, எண் 11, சர்ச் தெரு, கலெக்டர் பங்களா பின்புறம், காஞ்சிபுரம் 631502.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் தொலைபேசி எண்கள் 9569544983 மற்றும் 6374334482. எங்கள் மின்னஞ்சல் முகவரி vmttvministries@gmail.com. ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.